வணக்கம். டெக் உலகத்துக்குள்ள அடியெடுத்து வைக்க போற இந்த நேரம் உங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஆனா ஸ்டெப்லயே ஒரு பெரிய கேள்வி வந்து நிக்குமே. நான் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் ஆகணுமா, பேக் எண்டா இல்ல ஃபுல் ஸ்டாக்கா? இது சும்மா ஒரு கேள்வி இல்ல. உங்க கெரியரோட திசையே தீர்மானிக்க போற ஒரு முக்கியமான முடிவு. இந்த மூணுல ஒன்ன தேர்ந்தெடுக்கிறது ஆரம்பத்துல கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். ஒரு பெரிய மலை மாரி கூட தெரியலாம். ஆனா கவலையே வேண்டாம். இது ஒரு பாரமா நினைக்காதீங்க. இது ஒரு சூப்பரான புது உலகத்துக்கான உங்க முதல் படி. சரியான பாதையை தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா, உங்க ஆர்வமும் திறமையும் ஒன்னு சேர்ந்து உங்க வெற்றிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை போடும். இந்த முக்கியமான முடிவுல உங்களுக்கு உதவ ஒரு மென்டரா நான் இருக்கேன். நாம சேர்ந்து ஒவ்வொரு பாதையோட ஸ்பெஷாலிட்டி என்ன, அதுக்கு என்ன திறமைகள் தேவை, லாங் டேர்ம்ல எப்படிப்பட்ட வளர்ச்சி இருக்கும்னு அக்குவேறு ஆணிவேரா பார்க்க போறோம். வாங்க நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். சரி, முதல்ல இந்த மூணு முக்கியமான பிரிவுகளையும் தனித்தனியா புரிஞ்சுக்கலாம். ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட், அப்புறம் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ். அவங்களோட உலகம் எப்படி இருக்கும், அவங்க என்ன வேலை செய்வாங்க, வாங்க ஒவ்வொன்னா அலசுவோம். நீங்க ஒரு வெப்சைட் உள்ள போனதும் உங்க கண்ணுக்கு தெரியற அந்த கலர்ஃபுல்லான டிசைன், நீங்க கிளிக் பண்ற பட்டன்ஸ், படிக்கிற டெக்ஸ்ட், அந்த சின்ன சின்ன அனிமேஷன்ஸ், இது எல்லாமே ஃப்ரண்ட் எண்டோட வேலை தான். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு காரோட ஸ்டைலான வெளித்தோற்றம், உள்ள இருக்கிற சொகுசான சீட்ஸ், நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற டேஷ்போர்ட் மாதிரி தான் இது. ஏன்னா இது யூசரோட அனுபவத்தை மையமா வச்சிருக்கிறதால இப்போல்லாம் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஜினியர்ஸ்னு பெருமையா சொல்றாங்க. ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பரோட முக்கியமான வேலை டிசைனர்ஸ் கொடுத்த ஒரு டிசைனை உண்மையா வேலை செய்யற ஒரு வெப்பேஜா மாத்துறது தான். இதுக்கு இன்டர்நெட்டோட எலும்புக்கூடு மாதிரி இருக்கிற HTML, அதுக்கு அழகு சேர்க்கிற CSS, அப்புறம் அதுக்கு உயிர் கொடுக்கிற ஜாவாஸ்கிரிப்ட், இந்த மூணு ரொம்ப முக்கியம். அதோட இப்ப மார்க்கெட்ல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மாதிரியான பெரிய கம்பெனிங்க பயன்படுத்துற ரியாக்ட் மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ் கத்துக்கிட்டா உங்க மதிப்பு எங்கேயோ போயிடும். முக்கியமா நீங்க உருவாக்குற வெப்சைட் போன்ல, லேப்டாப்ல, டேப்லெட்லன்னு எல்லாத்திலும் பக்காவா தெரியணும். அதுவும் இவங்களோட பொறுப்பு தான். இப்ப நாம காரோட இன்ஜினுக்கு வருவோம். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனா அது இல்லாம கார் ஓடாது. காரோட வேகத்தா, எரிபொருளை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது அதுதான். அதே மாதிரி தான் பேக் எண்ட். நீங்க ஒரு வெப்சைட்ல லாகின் பண்ணும்போது உங்க பாஸ்வேர்டை சரிபார்க்கறது, ஆன்லைன்ல பணம் கட்டும்போது அதை பாதுகாப்பா நடத்துறது, உங்க டேட்டாவை எல்லாம் ஒரு டேட்டாபேஸ்ல பத்திரமா சேமிக்கிறதுன்னு திரைக்கு பின்னாடி நடக்கிற எல்லா மேஜிக்கும் பேக் எண்ட் தான். சொல்லப்போனா இதுதான் ஒரு அப்ளிகேஷனோட மூளை. அதனால தான் இவங்கள ஆர்கிடெக்ட் ஆஃப் த கிளவுட்னு சொல்றோம். பேக் எண்ட் டெவலப்பர்ஸ் பெரும்பாலும் லாஜிக், டேட்டா, ஆர்கிடெக்சர்னு தான் யோசிப்பாங்க. அவங்க உலகம் நம்பர்ஸ், டேட்டா, சிஸ்டம்ஸ் நிறைஞ்சது. பைத்தான், ஜாவா இல்லனா Node.js மாதிரி பவர்ஃபுல்லான மொழிகளை பயன்படுத்துவாங்க. டேட்டாவை சேமிக்க SQL மாதிரி டேட்டாபேஸ் அல்லது MongoDB மாதிரி NoSQL டேட்டாபேஸை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஃப்ரண்ட் எண்ட் கூட டேட்டாவை பரிமாறிக்க API அப்படின்னு ஒரு பாலத்தை உருவாக்குவாங்க. செக்யூரிட்டி, ஸ்பீடு, ரிலையபிலிட்டி இதெல்லாம் தான் அவங்களோட தாரக மந்திரம். சரி, ஒரு காரோட வெளி அழகையும் டிசைன் பண்ணி அதோட பவர்ஃபுல்லான இன்ஜினையும் சரிபார்க்க தெரிஞ்ச ஒரு மாஸ்டர் மெக்கானிக் மாதிரி தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ். அவங்க ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட் ரெண்டு உலகத்திலையுமே கில்லாடியா இருப்பாங்க. அவங்களால ஒரு ஐடியாவை முழுசா வேலை செய்யற ஒரு ப்ராடக்டா ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் தனியாவே உருவாக்க முடியும். ஒரு ப்ராஜெக்டோட முழு பார்வையும் அவங்க கிட்ட இருக்கிறதால அவங்கள இன்டிகிரேஷன் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்றது ரொம்பவே கரெக்ட். டெக்னோவா சொல்யூஷன்ஸ்ங்கிற நிறுவனத்தோட CTO டேவிட் சென் சொல்ற மாதிரி ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ் வெப் டெவலப்மெண்ட்டோட ஸ்விஸ் ஆர்மி நைஃப் மாதிரி. எப்படி ஒரு சின்ன கத்திக்குள்ள பல கருவிகள் இருக்கோ, அதே மாதிரி இவங்க ஒருத்தரே பல வேலைகளை செய்யக்கூடியவங்க. குறிப்பா ஸ்டார்ட் அப் கம்பெனிங்களை கம்மியான ஆளை வச்சு ஒரு முழு ப்ராடக்ட்டையும் வேகமா உருவாக்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ் ரொம்பவே தேவைப்படுறாங்க. இப்போ இந்த மூணு பாதைகளையும் நேருக்கு நேரா ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த ஒப்பீடு உங்களுடைய தனிப்பட்ட ஆர்வம் என்ன, உங்க திறமைகள் எதுல இருக்கு, உங்க லாங் டேர்ம் கோல் என்னங்கிறதுக்கு எந்த பாதை செட் ஆகும்னு தெளிவா முடிவு பண்ண உதவும். இந்த டேபிள பாருங்க. ஃப்ரண்ட் எண்டோட ஃபோக்கஸ் முழுக்க முழுக்க யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கும். பேக் எண்டோட ஃபோக்கஸ் லாஜிக், டேட்டால இருக்கும். ஃபுல் ஸ்டாக் இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணும். ஒர்க் ஸ்டைல்னு பார்த்தா ஃப்ரண்ட் எண்ட் கிரியேட்டிவாவும் பேக் எண்ட் அனலிட்டிக்கலாவும் இருக்கும். இது உங்க கரியர் growth-ஐயும் தீர்மானிக்கும். உதாரணத்துக்கு, ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் நாளைக்கு UI UX டிசைன் பக்கமோ ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் பக்கமோ போலாம். ஒரு பேக் எண்ட் டெவலப்பர் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி மாதிரி இன்னும் ஸ்பெஷலைஸ்ட் ஃபீல்டுக்கு போலாம். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் மூணுக்குமே மார்க்கெட்ல நல்ல டிமாண்ட் இருக்கு. சோ உங்க ஆர்வம் தான் முக்கியம். சம்பளம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? இந்தியால ஒரு ஃப்ரெஷர் டெவலப்பருக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல வருஷத்துக்கு சுமார் 3 இருந்து 6 லட்சம் வரையும், ஃபுல் ஸ்டாக்ல 4 இருந்து 8 லட்சம் வரையும், பேக் எண்ட்ல 3 இருந்து 10 லட்சம் வரையும் சராசரியா கிடைக்குது. பெங்களூரு, ஹைதராபாத் மாதிரி டெக் சிட்டிகள்ல இது இன்னும் அதிகமாகவும் இருக்கலாம். ஆரம்பத்துல பேக் எண்ட் சம்பளம் கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சாலும் ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. உங்க திறமையும் நீங்க தேர்ந்தெடுக்கிற ஸ்பெஷலைசேஷனும் தான் உங்க சம்பள வளர்ச்சியை கடைசி வரைக்கும் தீர்மானிக்கும். சரி, இவ்ளோ தகவல்களை பார்த்தாச்சு. இப்போ
உங்ககிட்ட வருவோம். உங்க இயல்புக்கு, உங்க ஆர்வத்துக்கு எந்த பாதை சரியா இருக்கும்? வாங்க, சில சிம்பிளான கேள்விகள் மூலமா உங்களுக்குள்ள இருக்கிற டெவலப்பரை அடையாளம் காணலாம். உங்களுக்கு பார்க்க அழகா கலர்ஃபுல்லா விஷயங்களை உருவாக்குறதுல ஒரு சந்தோஷமா, நீங்க செய்யற வேலையோட ரிசல்ட்டை உடனுக்குடனே ஸ்கிரீன்ல பார்க்கணுமா? அப்போ யோசிக்கவே வேணாம். ஃப்ரண்ட் எண்ட் தான் உங்க ஏரியா. நீங்க HTML, CSS, JavaScript கத்துக்கிட்டு உங்களுக்கே ஒரு அழகான போர்ட்ஃபோலியோ வெப்சைட் உருவாக்குறது ஒரு நல்ல முதல் படியா இருக்கும். இல்ல உங்களுக்கு சிக்கலான புதிர்களுக்கு விடை கண்டுபிடிக்கிறது, டேட்டாவை ஒழுங்கா அடுக்கிறது, ஒரு சிஸ்டம் எப்படி திறமையா பாதுகாப்பா வேலை செய்யணும்னு யோசிக்கிறது பிடிக்குமா? அப்போ பேக்எண்ட் தான் உங்க சாம்ராஜ்யம். நீங்க பைத்தான் இல்லனா Node.js கத்துக்கிட்டு ஒரு சின்ன வெதர் ஆப்க்கு API உருவாக்குற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ல ஆரம்பிக்கலாம். ஒருவேளை எனக்கு ரெண்டுமே வேணும்னு உங்க மனசு சொல்லுச்சுன்னா, ஒரு ப்ராஜெக்டோட எல்லா பகுதியிலையும் உங்க பங்களிப்பு இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, அப்போ ஃபுல் ஸ்டாக் தான் உங்களுக்கான சவாலான அதே சமயம் திருப்தியான பாதை. ஆமா, இதுக்கு நிறைய அர்ப்பணிப்பும் தொடர்ந்து கத்துக்கிற ஆர்வமும் தேவை. ஆனா இதுல கிடைக்கிற மதிப்பும் சந்தோஷமும் வேற லெவல். அப்போ நீங்க ஃபுல் ஸ்டாக் பாதையை தான் தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னா, முதல்ல ஏன் வாழ்த்துக்கள். இது ஒரு அற்புதமான பயணம். ஆனா இவ்ளோ பெரிய உலகத்துல எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு குழப்பம் வருமே, கவலையே படாதீங்க. இதோ உங்களுக்காகவே ஒரு தெளிவான ஸ்டெப் பை ஸ்டெப் ரோட் மேப். இது உங்க கற்றல் பயணத்தை ரொம்ப ஈஸியாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் மாத்தும். எந்த ஒரு பெரிய பில்டிங்குக்கும் ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதே மாதிரி தான் முதல்ல கம்ப்யூட்டர், இன்டர்நெட் எப்படி வேலை செய்யுதுன்னு பேசிக்ஸை புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஒரு வெப் பேஜோட எலும்புக்கூடு மாதிரி இருக்கிற HTML கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ட்ரெஸ் பண்ணி அழகுபடுத்துற CSS படிங்க. கடைசியா உங்க சைட் ஃபோன்ல இருந்து பெரிய டெஸ்க்டாப் வரைக்கும் எல்லா ஸ்கிரீன்லயும் அழகா தெரியறதுக்கு ரெஸ்பான்சிவ் டிசைன் டெக்னிக்ஸை கத்துக்கோங்க. அடுத்து நம்ம கோர் ப்ரோக்ராமிங்குள்ள போலாம். ஜாவாஸ்கிரிப்ட் தான் இப்போதைய வெப் உலகத்தோட உயிர் நாடி. அதோட ஃபண்டமெண்டல்ஸை நல்லா ஆழமா கத்துக்கோங்க. அப்புறம் அதோட லேட்டஸ்ட் வெர்ஷனான ES6+ல இருக்கிற அம்சங்களை கத்துக்கிட்டா உங்க கோடு ரொம்ப தெளிவாகவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். கூடவே கிட் மற்றும் கிட்டப்பை கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது ஒரு டைம் மெஷின் மாதிரி. உங்க கோட்ல நீங்க செய்யற ஒவ்வொரு மாற்றத்தையும் சேவ் பண்ணி வைக்கவும், மத்தவங்களோட சேர்ந்து வேலை செய்யவும் இது ரொம்ப உதவும். இப்போ உங்க ஃப்ரண்ட் அண்ட் ஸ்கில்ஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். ரியாக்ட் மாதிரி ஒரு மாடர்ன் ஃப்ரேம்வொர்க் கத்துக்கிறது இன்னிய மார்க்கெட்ல ரொம்ப முக்கியம். இது சிக்கலான யூசர் இன்டர்ஃபேஸை ரொம்ப ஈஸியா உருவாக்க உதவும். அப்புறம் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட், அதாவது ஒரு அப்ளிகேஷனோட டேட்டாவை எப்படி நிர்வகிக்கிறதுன்னு கத்துக்கோங்க. கடைசியா APIகளை எப்படி பயன்படுத்துறதுன்னு கத்துக்கோங்க. இந்த APIங்கிறது ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற வெயிட்டர் மாதிரி. நீங்க கேட்குற டேட்டாவை கிச்சன்ல, அதாவது பேக்எண்ட்ல இருந்து வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும். சரி, இப்ப திரைக்கு பின்னாடி பேக்எண்ட் உலகத்துக்குள்ள நுழையிற நேரம். நீங்க ஏற்கனவே ஜாவாஸ்கிரிப்ட் கத்துக்கிட்டதால Node.js கத்துக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். இது சர்வர் பக்கத்துல உங்க ஜாவாஸ்கிரிப்ட் கோட ரன் பண்ண வைக்கும். அப்புறம் SQL இல்லனா NoSQL டேட்டாபேஸ் கத்துக்கிட்டு டேட்டாவை எப்படி சேமிக்கிறது, நிர்வகிக்கிறதுன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்களே சொந்தமா ஒரு வெயிட்டரை, அதாவது ஒரு APIயை உருவாக்க கத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க ஒரு முழுமையான டெவலப்பர் ஆகிறதுக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டீங்கன்னு அர்த்தம். கடைசியா நீங்க உருவாக்குன அப்ளிகேஷனை உலகத்துக்கு காட்டணும். உங்க கோட்ல எந்த பிழையும் இல்லைன்னு உறுதி செய்ய டெஸ்டிங் மெத்தட்ஸை கத்துக்கோங்க. அப்பதான் யூசர்ஸ்க்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும். உங்க வெப்சைட் மின்னல் வேகத்துல வேலை செய்ய பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸை பயன்படுத்துங்க. இது உங்க காரை டியூன் பண்ற மாதிரி. கடைசியா நெட்லிஃபை இல்லனா வெர்சல் மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி உங்க அப்ளிகேஷனை ஆன்லைன்ல லைவ் ஆக்குங்க. அவ்வளவுதான், இப்போ நீங்க வேலைக்கு தயாரான ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். இந்த ரோட் மேப்பை ஃபாலோ பண்றதோட சில முக்கியமான விஷயங்களை மனசுல வச்சுக்கோங்க. நீங்க கத்துக்கிட்டதை வச்சு நிஜ உலகத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஆன்லைன் ஸ்டோர், ஒரு சோஷியல் மீடியாவோட சின்ன வெர்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்க. அதுதான் பெஸ்ட் பிராக்டிஸ். உங்க ப்ராஜெக்ட்ஸை வச்சு ஒரு ஸ்ட்ராங்கான போர்ட்ஃபோலியோ உருவாக்குங்க. அதுதான் உங்க ரெஸ்யூமேவை விட பவர்ஃபுல். இன்டர்வியூக்கு தயாராகுங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமா, டெக்னாலஜி தினமும் வளர்ந்துட்டே இருக்கு. அதனால கத்துக்கிறத மட்டும் என்னைக்கும் நிறுத்தாதீங்க. ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க இன்னைக்கு எடுக்கிற இந்த முடிவு ஒரு கல்வெட்டு மாதிரி கிடையாது. இது உங்க அற்புதமான டெக் பயணத்தோட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், அவ்வளவுதான். நீங்க ஃப்ரண்ட் எண்ட்ல ஆரம்பிச்சு பேக் எண்டுக்கு மாறலாம், இல்ல பேக் எண்ட்ல இருந்து ஃபுல் ஸ்டாக் ஆகலாம். டெக் உலகத்துல பாதை மாறுறது ரொம்ப சகஜம். முக்கியமான விஷயம் முதல் அடியை எடுத்து வைக்கிறது தான். இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட், ஃபுல் ஸ்டாக் பத்தி ஒரு தெளிவான புரிதல் கிடைச்சிருக்கும் நம்புறேன். உங்க ஆர்வம், உங்க பலம், உங்க இலக்கு, இது எல்லாத்தையும் வச்சு உங்க பாதையை தேர்ந்தெடுங்க. உங்க டெக் பயணத்தை நம்பிக்கையோடையும் உற்சாகத்தோடையும் தொடங்க நீங்க தயாரா? பதில் உங்ககிட்ட தான் இருக்கு. உங்க பயணம் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள்.